ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மைன்கிராஃப்டோட பார்ட் 3 தான். போன வீடியோவில் நம்ம இப்போ மைனிங் போயிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபார்மிங் தான் பண்ண போகிறோம். என்ன ஃபார்மிங்னா அனிமலும் ஃபுட் ஃபார்மும் பண்ண போகிறோம். சரி, இப்போ அதுக்கு தேவையான ப்ராடக்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வுட் கலெக்ட் பண்ண போகிறோம். அக்கேஷாவிலே வுட் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் அக்கேஷா இருக்கிறதுனால கொஞ்சம் வசதியாக போயிட்டு வுட் கலெக்ட் பண்ணேன். நேற்று மைனிங் பண்ண அயன் எல்லாத்தையும் உருக்க போட்டாச்சு வீட்டில். அது உருகிட்டு இருக்குது. அது உருகி முடிஞ்சோடனே நம்ம தேவையான அயன் ஆர்மர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அக்கேஷா விட்டுன்னு மறந்துட்டேன் கைஸ். தேவையில்லாமல் மேலே நின்று மைண்ட் பண்ணி விழுந்துட்டேன். இங்கே ஒரு வுட் இருக்குது. தேவையான வுட் மைண்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் கைஸ். நம்மளுக்கு தேவையான வுட் கலெக்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் இருக்குது. இப்போ இந்த சாப்லிங்ஸ்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே நட்டு வச்சுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மரம் வெட்ட. கடகடன்னு நட்டுடலாம். கொஞ்சம் கேப் விட்டு நட்டால் தான் அது வளரும். இவ்வளோ கேப் போதும். அவ்வளோதான் கைஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம உருக்க போட்டதெல்லாம் ஊருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போய் நம்ம அயன் வாரம் செஞ்சுருவோம். இதுலேயே 30 அயன் கிடச்சிட்டு கைஸ். இதில் கோல்டு உருக்க போட்டிருந்தோம். மரம் இல்லை இப்போதைக்கு. கொஞ்சம் வந்து இந்த ஸ்டேர் கேஸ் தான் இருக்குது கைஸ். இதை எடுத்து போட்டுருவோம். அந்த ஃபஸ்ட்டு இதை காலி பண்ணிவிடுவோம். இங்கேயும் கொஞ்சம் அயன் இருக்குது. இதையும் எடுத்துப்போம். கோல்டு இப்போதைக்கு நம்ம ஒரு அயனை வச்சுட்டு வந்துட்டேன் மறந்து போய். இப்போதைக்கு நம்ம ஒரு அயன் ஆர்மர் செஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு ஹெல்மெட், செஸ்ட் பிளேட், லெகின்ஸ், பூட் செஞ்சாச்சு கைஸ். போட்டாச்சு. செஸ்ட் பிளேட் ஆல்ரெடி இருக்குது கைஸ். பார்க்காம செஞ்சிட்டோம். இப்போதைக்கு ஷீல்டு உடையிற நிலமையில இருக்குது. இப்போதைக்கு ஷீல்டு செஞ்சுக்கலாம். இந்த வுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிடுவோம். பேங்காஸ் மாற்றிக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு எப்படியோ தேவைப்படும். எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்டாக் பிளாங்க் வரும்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், அதுக்கு மேலேயே போகுது. 4 ஸ்டாக் வருமா? இல்லை கைஸ், 4 இதில் மிஸ் ஆகிட்டு. இப்போதைக்கு ஒரு ஷீல்டு மட்டும் செஞ்சுக்குவோம். இந்த ஷீல்டு உடையிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷீல்டை போட்டுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம இப்போ தேவையில்லாதெல்லாம் உள்ளே அரேஞ்ச் பண்ணிடலாம். இதெல்லாம் தேவையில்லை. ஃபுட்ஸ்லாம் நிறைய இருக்குது. லீடு 2 பிளாங்க்ஸ் உள்ள வச்சுருவோம். இல்லை பிளாங்க்ஸ் தேவை கைஸ். இந்த அயனார் உள்ள வச்சுட்டு அயனே உள்ள வச்சுருவோம். வேறு அவ்வளோதான் கைஸ். இருட்டாயிட்டு கைஸ். இப்போதைக்கு தூங்க ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு ஃபென்ஸு மட்டும் கிராஃப்ட் பண்ணிப்போம். எவ்வளோ முடியுமோ கிராஃப்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபஸ்ட்டு ஸ்டிக்ஸ் தேவை, அதை கிராஃப்ட் பண்ணிப்போம். எவ்வளோ கிராஃப்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கிராஃப்ட் பண்ணிப்போம். 2 ஸ்டாக் போதும் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிராஃப்ட் பண்ணிப்போம். போது ஒன்று தானே கைஸ் இருக்குது. ஒரு ஸ்டாக் செஞ்சுப்போம். அப்போதான் கரெக்டாக இருக்கும். இது போதும் கைஸ். இப்போதைக்கு ஒரு கதவு, அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ். இப்போதைக்கு தூங்கிடுவோம்.
நம்மக்கிட்ட ஒரே ஒரு கதவு தான் இருக்குது, அதனால நம்ம 2 கதவு செஞ்சுப்போம். நிறையவே செஞ்சுப்போம் கைஸ். கைஸ் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி உள்ள வந்தானோ கைஸ். இந்த ப்ரெஷர் ஃபீல்டில் நிற்கவும் உள்ள வந்துட்டானோ கைஸ் அசால்ட்டா. பரவாயில்ல கைஸ், அவனும் செத்தா சாப்பிட்டோம். எப்படியா செத்து தான் போக போகிறானோ. இப்போதைக்கு என்ன பண்ணலான்னா இப்போதைக்கு போய் கட்ட ஆரம்பிச்சிடலாம் கைஸ். இது ஃபுல்லாக கட் பண்ணுவோம். இங்கே பாதி இடம் ஃபுல்லாக. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க கைஸ். ஏன்னா அங்கேருந்து சாம்பிஸ்லாம் குதிச்சிரும் அங்கே வச்சா. ஓகே கைஸ், கட்டிட்டு காட்டுறேன். அவ்வளோதான் கைஸ், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எல்லாத்துக்கும் டார்ச்சப்பும் பண்ணியாச்சு. நான் எந்தெந்த அனிமல்ஸ்க்கு எதுன்னு காட்டிடுறேன். இது ஆடுக்காக, இது கோழி, இது மாடு. ஏன்னா ஆடு வந்து நம்மளுக்கு நிறைய தேவைப்படும் கைஸ், நிறைய இருக்குது. இப்போதைக்கு அனிமல்ஸை பிடிச்சிட்டு வந்து விட்டுறோம். நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய இருக்குது கைஸ். வாட்டர் ட்ரேடர் மாடாக இருக்கான், என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். செக்காங்க கைஸ். அப்படி அவன் ஒன்றுமே கொடுக்கணும்னா அவன்கிட்ட வந்து லீடு வாங்கிப்போம், அது தேவைப்படும். அவ்வளோதான், ஒன்றும் நல்லா இல்லை கைஸ். இப்போதைக்கு ஒன்று அடிச்சு போட்டு இந்த லீடை மட்டும் வாங்கிப்போம். அதான் கைஸ், 2 லீடு வந்துட்டு இவனையும் போட்டுருவோம். இவன் மட்டும் எதுக்கு. இப்போதைக்கு இந்த லீடை வச்சு எல்லாம் ஆடு மாடெல்லாம் பிடிச்சி வந்துடும் கைஸ். நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஆடு வருது, அதனால நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே கொஞ்சம் லீடு இருக்குது கைஸ். 6 லீடை வச்சு 6 ஆடு கிட்ட பிடிக்கலாம். நம்ம கிட்ட எத்தனை இருக்கோ அதை பிடிச்சிப்போம். இந்த குட்டியை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியுது கைஸ். நாங்கள் ஆட்டுக்காக விட்டுருவோம். அந்த குட்டி அவ்வளோதான் கைஸ், 2த்தையும் அடிச்சு போட்டாச்சு. இப்போ வேற கருப்பாடு கைஸ், இதையும் பிடிச்சி போய் விட்டுருவோம். பக்கத்துலேயே நிற்கிது கைஸ், அது வேற. சாத்திட்டு இப்போதைக்கு லீடு அனலைஸ் பண்ணிவிடுவோம். வேறு எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் பிடிச்சி வந்துடும் கைஸ். தேட ஆரம்பிக்கலாம். மாடு ஓகே, இப்போதைக்கு மாடு கோழி மட்டும் தேடணும். கழுதை வேணா நிற்கிது கைஸ், அதை பிடிச்சி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சுற்றி முற்றி ஒரு மாடு கூட காணுங்க கைஸ். எந்த பார்த்தா தெரியும் கைஸ். கோழி நிற்கிது. மாடு கிடைக்கலனாலும் கோழி கிடைச்சிருக்கு கைஸ். வேற எங்கேயாச்சும் இருந்தால் பார்த்து எடுத்துருவோம் கைஸ். அங்கே ஒரு மாடு. இந்த மாடி இழுத்துட்டு போயிடுவோம். இப்போதைக்கு ஒரு கோழி, இன்னொரு மாடு தேவைப்படும் கைஸ். நம்ம நட்டு வச்ச மரம் எல்லாமே வளர்ந்துட்டு கைஸ். இப்போதைக்கு ஒன்றை மட்டும் எடுத்துட்டு போகணுமே. 2யும் கட்டி போட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ், கோழி மட்டும் உள்ளார போயிட்டு. மாடியும் பிடிக்கணுங்க, அதுவே போகுது கைஸ். ஐயோ தெரியாமல் அடிச்சு விட்டேன். நான் வச்சுருவேன். கோழி மட்டும் அவுந்து போயிட்டு இது மட்டும் அவராமல் இருக்குது கைஸ். கயிறு எப்படின்னே தெரில.
சாம்பி சத்தம் கேட்டுச்சு, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. இதை விடுங்க. இப்போதைக்கு கோழி மாடு மட்டும் தேடுறோம். அந்த சைடு போய் தேடுவாங்க. இப்போதைக்கு நான் அடிச்சு போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் கைஸ். கைஸ் அவ்வளோதான், எல்லாத்தையும் அடைச்சி போட்டாச்சு. வீட்டு முன்னாடி உள்ள ப்ரெஷர் போட்டையும் எடுத்துட்டேன் கைஸ். ஏன்னா இப்போ நைட் ஆகிட்டு சாம்பிலாம் உள்ளே வந்துட்டு கைஸ். இப்போதைக்கு ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளேயே முட்டை போட இடம் வச்சுட்டாங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த கார்பெட் எவ்வளோ, ரெண்டு இது வேணும் கைஸ். இப்போதைக்கு நம்ம ஒரு ஷியர் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாலை ரெண்டுக்கும் ப்ரீட் பண்ணி விட்டுருவோம். ப்ரீட் பண்ணிட்டு இருங்க, நான் அதுக்குள்ளே ஷியர் செஞ்சு வந்துடுறேன். சத்தியங்க. இப்போதைக்கு ஷியர் செஞ்சுப்போம். ஒரு ஷேர்ஸ் போதும். இப்போதைக்கு இந்த ஜாயிலாம் உள்ள வச்சு ஆட்டுக்கிட்ட போய் இப்போதைக்கு உள்ளு மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு ஐயோ வாரானுள்ளே அவ்வளோதான். இப்போதைக்கு ஷேர்ஸை கையில் எடுத்துப்போம். அந்த இன்னொரு ப்ரீட் பண்ணி விட்ருவோம் கைஸ். அந்த கோழி முட்டை போட்டிருந்தது கிடைக்குமா? இங்கேருந்து எடுக்க முடியல. இப்போதைக்கு கார்பெட் செஞ்சுக்கலாம். 3 கார்பெட் கிடச்சிது கைஸ். இப்போதைக்கு தண்ணி பக்கெட் தேவையில்லை. எங்கே வைக்கலாம்? இங்கே வச்சுப்போம். இன்னும் வைக்க முடியல. வச்சாச்சு கைஸ். இங்கேயும் ஒன்று வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே வச்சுக்கலாம். மாடு ப்ரீட் பண்ணியாச்சு. மறுபடியும் ப்ரீட் பண்ணி வைப்போம். இப்போ கோழிக்கிட்ட போய் முட்டை கலெக்ட் பண்ணிப்போங்க. ஒன்றுமே வரல கைஸ். நம்மளோட லக்கு சுத்தமாக இல்லை. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபுட் ஃபார்ம் அடுத்த வீடியோவில் கட்டிக்கலாம். நான் அதுலேயே நேரமாச்சு. அவ்வளோதான் கைஸ். பாய் பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.